சாண்ட்ராவோட புருஷனும் முன்னால பிக் பாஸ் போட்டியாளருமான பிரஜின் பத்திரிகையாளர்களை பார்த்து சில விஷயங்களை பகிர்ந்துகிட்டாரு. பிக் பாஸ் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட லைஃப்ல 2வது இன்னிங்ஸ் ஆரம்பிச்சுட்டதா சொன்ன பிரஜின், ஏற்கனவே 3 படத்துல நடிச்சுட்டேன், இப்போ புது படத்துக்கு சைன் பண்ணியிருக்கேன்னு சொன்னாரு. இத பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வரும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்த பிறகும் என்ன பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னாரு. நான் ஏன் எலிமினேட் ஆனேன்னு எனக்கு இன்னும் புரியல, நல்ல விஷயங்கள் பண்ணதுனாலதான் என் பேர் இன்னும் பேசப்படுதுன்னு நம்புறேன்னு சொல்லியிருக்காரு. பிக் பாஸ் சீசன் 9 பத்தி பேசும்போது, போன சீசன்ல எல்லாம் 50 நாள்ல யாரு ஜெயிப்பாங்கன்னு கெஸ் பண்ணிடலாம், ஆனா இந்த சீசன்ல யாரு வின் பண்ணுவாங்கன்னு இன்னும் ஒரு புதிராவே இருக்குன்னு பிரஜன் சொன்னாரு. டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல அரோரா வின் பண்ணுவான்னு நான் நினைக்கல, சாண்ட்ரா ஜெயிச்சிருக்கணும்னு நினைச்சேன்னு அவர் சொன்னாரு. சாண்ட்ராவுக்கு நடந்ததை பத்தி ரொம்ப வருத்தப்பட்ட பிரஜன், என் பொண்டாட்டிய கார்ல இருந்து தள்ளி விட்டதை பார்த்ததும் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. இந்த விஷயம் எனக்கு வெளியில இருந்து தான் தெரிஞ்சுது. பிக் பாஸ் கான்ட்ராக்ட்ல இருந்ததால உடனே பேச முடியல. ஷோ டீமை கான்டாக்ட் பண்ணி கேட்டப்போ சாண்ட்ரா இப்போ நல்லா இருக்காங்கன்னு சொன்னாரு. மேலும் அங்க நடந்த சில விஷயங்கள் நடந்திருக்க கூடாது, என்ன பேசணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு போட்டியாளர்களுக்கு கொஞ்சம் சுயமா அறிவு இருக்கணும். கமருதீனும் பார்வதியும் தப்பு பண்ணியிருந்தா அவங்களுக்கு உரிய தண்டனை இந்த வாரமே கொடுத்திருக்கணும். மறுபடியும் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக போறேன், அப்ப கமருதீன் உள்ள இருந்தா அது அவருக்கு கெட்ட நேரம், இல்லனா நல்ல நேரம், இது ஒரு வார்னிங்கா கூட இருக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் பிக் பாஸ் ரசிகர்களுக்கு இடையில இன்னும் சூடு பிடிக்க ஷோ டீம் எடுக்க போற ஆக்ஷன் என்னவா இருக்கும்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.